ஹாய். லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டைல்யூஷன் ரேஷியோ பற்றி பார்த்துருந்தோம். ஸோ டைல்யூஷன் ரேஷியோவில் என்னென்ன ரேஞ்சஸ் இருந்தால் என்னென்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அண்ட் தென் வந்து டிசால்வ்டு ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கும் ரிவரில் அட் 0 டிகிரி டெம்பரேச்சர் அண்ட் தென் 20 டிகிரி அண்ட் 37 டிகிரியில் எவ்வளோ இருக்கும்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதில் 20 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இட் இஸ் 9.6 மில்லிகிராம் பர் லிட்டர் வந்து 20 டிகிரியில் இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த டிசால்வ்டு ஆக்சிஜன் கண்டு வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது வந்து ரிவரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ நம்ம சீவேஜ் வந்து ரிவரில் டிஸ்போசல் பண்ண போகிறோம் இல்லையா. அந்த சீவேஜ் வந்து ரிவரில் டிஸ்போசல் பண்ணக்குள்ள என்னோட சீவேஜில் மினிமம் அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்டு ஆக்சிஜன் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ppm இருக்கணும். ஸோ நம்ம டிஸ்போசல் பண்ண போகிற சீவேஜோட எஃப்ளூவன்ட் வந்து ரிவரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் ப்ளீஸ் என்ஷூர் தட் 4 ppm இருக்கணும் அப்படின்றது தான் பெர்மிசிபிள் லிமிட். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பெர்மிசிபிள் லிமிட் ஆஃப் டிஓ. ஸோ மினிமம் இவ்வளோ அமௌண்ட் 4 ppm இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவரில் இருக்க அக்வாட்டிக் லைஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஓவோட பெர்மிசிபிள் லிமிட். And then the capacity of sewage regarding dissolved oxygen is less than that of river water. Okay. And third point, the DO content is tested by Winkler method. So நம்ம லேப்ல வந்து Winkler's method யூஸ் பண்ணி இருக்கு நம்மளோட given sample அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். Okay, which is based on the oxidation and reduction process where iodine is liberated. ஓகே. ஸோ இதில் மெயினாக தெரிய வேண்டியது என்னென்னா பெர்மிசிபிள் லிமிட் ஆஃப் டிஓ வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 4 ppm இருக்கணும். 4 ppmக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ இது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் டிஓ இட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த விங்க்லர்ஸ் மெத்தட். ஸோ தீஸ் ஆர் தி 2 important பாயிண்ட் ரிகார்டிங் dissolved oxygen. And the next one is the chemical oxygen demand or COD. Chemical oxygen demand is the total quantity of oxygen required by the sewage decompose both biodegradable and non biodegradable ரெண்டு மெட்டீரியலுமே டீகம்போஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஆக்சிஜன் ஆர் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ரெக்வயர்டோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதையும் வந்து நம்ம லேபில் தான் டைட்ரேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். டைட்ரேஷன் வந்து எதை யூஸ் பண்ணோன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் தென் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா டைட்ரேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கு பதிலாக பொட்டாசியம் பெர்மேங்கனேட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதை வச்சு வந்து எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ தேவைப்படுது போத் பயோடிகிரபிள் அண்ட் நான் பயோடிகிரபிள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். The value of COD is depends upon the types of organic matter. So first one is a glucose, second one is a benzene, and third one is a total organic carbons. So the maximum permissible value of sewage disposal is 250 milligram per liter. So this is very very important. இண்டஸ்ட்ரி இருக்க வேஸ்ட் வாட்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் சீவேஜ்னு சொன்னேன் இல்லையா. ஸோ டொமஸ்டிக் சீவேஜ் அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் சீவேஜ்னு சொன்னேன். அந்த இண்டஸ்ட்ரியல் சீவேஜில் சிஓடி வேல்யூ வந்து 250 மில்லிகிராம் பர் லிட்டருக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. திஸ் இஸ் அ மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட். திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஆஸ் பர் IS 2490 1974 code. And the next topic is BOD. This is very very important topic. In all competitive examination we can expect one question from the BOD. So already we seen COD. COD means it the oxygen required for both organic and inorganic. Here BOD is the oxygen required only for an decomposition of organic matter only. Okay. So biochemical oxygen demand is defined as the quantity of or amount of oxygen required to decompose biologically degradable organic matter or biologically active organic matter in a specified duration at a specified temperature. This is very very important. So always COD is greater than the BOD because BOD is only organic thing. COD is both biodegradable and non biodegradable matters. So it consists of both. So the COD demand is higher when compared to the BOD. So the ultimate BOD is independent of temperature. Ultimate BOD is independent of temperature, but as usual normal BOD is dependent of temperature. To get ultimate BOD the time required is infinity, which is practically not possible.
ஸோ நம்ம காங்கிரீட்டில் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஃப்டர் 28 டேஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் கண்டுபிடிப்போம். பட் அந்த 28 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 100% ஸ்ட்ரென்த் ரீச் ஆயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆயிருக்காது. 99%, 98% ஸ்ட்ரென்த் தான் ஆயிருக்கும். ஸோ 100% ஸ்ட்ரென்த் எப்போ அட்டைன் ஆயிருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டிசைர்ட் பீரியட் வந்து 28 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறோம். சிமிலர்லி சேம் கான்செப்ட் பிஓடி டோட்டல் பிஓடி அல்டிமேட் பிஓடி எவ்வளோ இருக்குது என்னோட சிவேஜ் சாம்பிள்ன்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியாது. இட் டேக்ஸ் இன்ஃபினைட் டைம். ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா பிஓடி எப்போவுமே 5 டேஸில் செக் பண்ணுறோம். ஓகே, 5 டேஸில் டெஸ்ட் பண்ணுறோம். The BOD at 5 days conducted at 20 degree Celsius. ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர். ஸோ ஸ்டாண்டர்ட் டே. ஸோ நம்ம BOD 10 டேஸ் கண்டுபிடிக்கலாம், BOD 15 டேஸ் கண்டுபிடிக்கலாம், BOD 20 டேஸ் கண்டுபிடிக்கலாம், என்ன டேஸ்க்கு வேணாலும் கண்டுபிடிக்கலாம், என்ன டெம்பரேச்சருக்கு வேணாலும் கண்டுபிடிக்கலாம். பட் திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் வேல்யூ 5 days and 20 degree. ஸோ BOD at BOD 5 means 5 days at 20 degree is equal to 68% of BOD ultimate. ஸோ நம்ம இப்போ காங்கிரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 28 டேஸ்க்கு அப்புறம் எடுக்கிறதுக்கு பதிலாக 7 டேஸில் எடுக்கிறோம் இல்லையா. 7 டேஸில் இவ்வளோ பர்சன்டேஜ், 20 டேஸ் காங்கிரீட் ஸ்ட்ரென்த்தில் 7 டேஸ் ஸ்ட்ரென்த் இவ்வளோ இருக்கும் அண்ட் 14 டேஸ் ஸ்ட்ரென்த் இவ்வளோ இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா. அதேமாதிரி சிமிலர்லி ஸோ 5 days at 20 degree செல்சியஸில் நான் டெஸ்ட் பண்ணனா அது என்னோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னா 68% ஆஃப் த அல்டிமேட் வேல்யூவாக இருக்கும். அதே மாதிரி BOD 10 days at 20 degree செல்சியஸில் எடுத்தனா இட் இஸ் 90% ஆஃப் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த 68 எப்படி வந்தது, இந்த 90 எப்படி வந்தது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டெரைவ் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் தென் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிஓக்கு பெர்மிசிபிள் லிமிட் பார்த்தோம், அண்ட் தென் சிஓடிக்கு பெர்மிசிபிள் லிமிட் பார்த்தோம், சிமிலர்லி பிஓடிக்கு பெர்மிசிபிள் லிமிட். ஓகே, ஸோ நம்ம வேஸ்ட் வாட்டரை வந்து நம்ம சீவேஜ் வந்து நம்ம ரிவரில் மிக்ஸ் பண்ணக்குள்ள மினிமம் அமௌண்ட்டு தான் இருக்கணும் பிஓடி வேல்யூ. இந்த வேல்யூக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ த மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட் ஆஃப் பிஓடி ஆஃப் சீவேஜ் பிஓடி அட் 5 days. ஸோ 5 days வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஜென்ரலாக 5 daysக்கு தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ முனிசிபல் சீவேஜ் ஆகுதுன்னா 20 mg/liter மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது, தட் இஸ் 20 ppm. இண்டஸ்ட்ரியல் சீவேஜ் ஆகுதுன்னா என்னோட பிஓடி ரேஞ்ச் எதை எக்ஸீட் ஆகக்கூடாது, 30 ppm எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க, ஒன்று டிஓவாக இருக்கலாம், இல்லை சிஓடியாக இருக்கலாம், இல்லைனா வந்து பிஓடியாக இருக்கலாம். த ஸ்டாண்டர்ட் பிஓடி ப்ரொடியூஸ்ட் பை இண்டியன் இஸ் 80 gram per day per head. ஸோ பர் கேபிட்டா சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி பர் கேபிட்டான்ற மாதிரி இங்கே பிஓடியோட பர் கேபிட்டா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 grams per day per head. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பர் கேபிட்டா ஆஃப் பிஓடி ப்ரொடியூஸ்ட் பை அன் இண்டியன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ very important. So we will see in the next class.